அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 1 முதல் மார்ச் 5ஆம் தேதி வரையிலான டாப் 10 நியூஸ். தமிழ்நாட்டில் புதுமை பெண் திட்டத்தால் பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை 34% உயர்ந்துள்ளதாக மாநில திட்டக்குழு அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த புதுமை பெண் திட்டமானது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளி மற்றும் அரசு சார்ந்த பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டமாகும். இந்த புதுமை பெண் திட்டத்தின் முதல் கட்டமானது 5/9/2022 ஆண்டும், அதேபோல் இரண்டாம் கட்டமானது 8/2/2023 அன்றும் துவங்கி வைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை வானிலை மையத்தின் புதிய தலைவராக டாக்டர் பி. அமுதா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே டாக்டர் எஸ். பாலச்சந்திரன் அவர்கள் இந்த பதவியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வகையில் சென்னை வானிலை மையமானது முதல் முறையாக ஒரு பெண் தலைமையை ஏற்றுக்கொண்டுள்ளது. ரயில்வே அமைச்சகத்தின் ஆதரவுடன் சென்னையின் இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் சுமார் 422 மீட்டர் நீளமுள்ள இந்தியாவின் முதல் ஹைப்பர்லூப் சோதனை பாதையை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் 350 கிலோமீட்டர் தூரத்தினை வெறும் 30 நிமிடங்களில் கடக்க முடியும். இது 5ஆம் போக்குவரத்து முறைமை என்று குறிப்பிடப்படுகிறது. ஹைப்பர்லூப் என்பது வெற்றிட குழாய்களில் உள்ள பிரத்யேக நீள் பெட்டகங்கள் வழியாக ரயில்கள் மிக அதிக வேகத்தில் பயணிக்க அனுமதிக்கும். இந்தியாவின் தூய்மையான நகரங்கள் 2024 ஸ்வச் சர்வேக்ஷன் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி 20,000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பட்டியலில் தூய்மையான நகரங்களாக மகாராஷ்டிராவில் உள்ள பாஞ்ச்கனி முதலிடத்திலும் குஜராத்தில் உள்ள பாட்டன் 2ஆம் இடத்திலும் உள்ளது. அதேபோல் 20,000 முதல் 50,000 வரை மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் மகாராஷ்டிராவில் உள்ள விட்டா என்ற நகரம் முதலிடத்திலும், அதே மகாராஷ்டிராவில் உள்ள சஸ்வாத் என்ற நகரம் 2ஆம் இடத்திலும் உள்ளது. 50,000 முதல் 3 லட்சம் வரை மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் தூய்மையான நகரங்களாக சத்தீஸ்கரில் உள்ள அம்பிகாபூர் முதலிடத்திலும், ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திருப்பதி 2ஆம் இடத்திலும் உள்ளது. அதேபோல் 3 லட்சம் முதல் 10 லட்சம் வரை மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நொய்டா முதலிடத்திலும், சண்டிகர் 2ஆம் இடத்திலும் இடம் பிடித்துள்ளன. அதேபோல் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பட்டியலில் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தோர் முதலிடத்திலும், மகாராஷ்டிராவில் உள்ள நவி மும்பை 2ஆம் இடத்திலும் உள்ளது. இதில் இந்த இந்தோர் ஆனது தொடர்ந்து 7 ஆண்டுகளாக ஒட்டுமொத்தமாக தூய்மையான நகர விருதை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படையானது படையிலிருந்து நீக்கப்பட்ட INS குல்தார் எனப்படும் கடற்கரையில் நிலைநிறுத்தும் வகையிலான ஒரு கப்பலினை மகாராஷ்டிரா சுற்றுலா மேம்பாட்டுக் கழகத்திடம் ஒப்படைத்துள்ளது. இந்த கப்பலானது இந்தியாவின் முதல் கடலடி அருங்காட்சியகமாகவும் செயற்கை பவளப்பாறையாகவும் மாற்றப்பட உள்ளது. இந்த கப்பலானது 1985ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதியன்று இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதியன்று படையிலிருந்து நீக்கப்படும் வரை இது சேவையாற்றியது குறிப்பிடத்தக்கது. பிஸ்லரி இன்டர்நேஷனல் நிறுவனமானது பாரம்பரிய தளங்களை தத்தெடுத்தல் 2.0 திட்டத்தின் கீழ் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்துடன் ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உடன் இணைந்து ஓர் கூட்டாண்மையை மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த சங்கமானது நிலையான ஓர் நீர் மேலாண்மையுடன் பாரம்பரிய தளங்களின் பாதுகாப்பு திட்டத்தினை இணைப்பதில் ஒரு முக்கிய படிநிலையை குறிக்கிறது. இந்த பிஸ்லரி ஆனது
ராஜஸ்தானின் அபானேரியில் உள்ள சந்த் பாவோரி, நீம் ராணாவில் உள்ள பாவோரி, ரந்தம்பூர் கோட்டையில் உள்ள பத்மா மற்றும் ராணி தலாப்கள் மற்றும் காளிஞ்சர் கோட்டையில் உள்ள புத்த புத்தி குளம் ஆகிய 4 மிக பெரும் வரலாற்று சிறப்புமிக்க நீர்நிலைகளை ஏற்று பராமரிக்க உள்ளது. உலக அளவில் மிகப்பெரிய ஜுமூர் நடன நிகழ்வானது அசாமில் நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டில் அசாம் மாநிலத்தின் தேயிலை தொழில்துறையின் 200வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஜி மோயர் பினாண்டினி என்னுமிடத்தில் சுமார் 8600 நடன கலைஞர்கள் இந்த நிகழ்வினை நடத்தினர். ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸால் ஃபால்கான் 9 ராக்கெட் மூலம் நிலவிற்கு அனுப்பப்பட்ட 2வது தனியார் விண்கலம் ப்ளூ கோஸ்ட் ஆனது நிலவில் மார்ச் 2, 2025 அன்று தரையிறங்கியது. இந்த விண்கலமானது நிலவில் உள்ள பெரிய பள்ளங்களை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டுள்ளது. ஏற்கனவே பிப்ரவரி 22, 2024ஆம் ஆண்டு நிலவில் தரையிறங்கிய முதலாவது தனியார் விண்கலமானது அமெரிக்காவை சார்ந்த இன்ட்யூட்டிவ் மெஷின்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஒடிசியஸ் விண்கலம் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலைவன வேட்டை டிசர்ட் ஹண்ட் 2025 பயிற்சியானது IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்திய விமானப்படையால் நடத்தப்படும் ஒரு போர் பயிற்சியாகும். இதில் இந்தியாவை சார்ந்த இராணுவ படை, கப்பல் படை, விமானப்படை ஆகிய முப்படைகளும் கலந்து கொள்ளும். இந்த ஆண்டிற்கான பாலைவன வேட்டை பயிற்சியானது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜோத்பூர் நகரில் பிப்ரவரி 24 முதல் 28 வரை நடைபெற்றது. 72வது உலக அழகி போட்டி 2025 மே 7 முதல் 31 வரை ஹைதராபாத்தில் உள்ள தெலுங்கானாவில் நடைபெறவுள்ளது. இதில் 140 நாடுகளைச் சார்ந்த இளம் பெண்கள் பங்கேற்கின்றனர். இது இந்தியாவில் 3வது முறையாக நடைபெறவுள்ளது. ஏற்கனவே மும்பை மற்றும் டெல்லியில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.